ஸ்டேடியம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் வச்சு ஃபைட், எல்லாமே ஸ்டண்ட் பீப்புள், எல்லாமே அட்டி, பெரிய பெரிய ஃபைட். அந்த ஃபைட் பார்த்தாலே தெரியும். அந்த ஃபைட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1 month ஷூட் பண்ணுவோம், 30 days ப்ளஸ் நம்ம ஷூட் பண்ணோம். அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொத்தமாக மேலே ரோப்பில் பறக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், ஏறி போகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். இந்த ஷாட் எடுக்கிறப்ப ஆல்மோஸ்ட் பேக்கப் டைமிங் எல்லாமே அரிபரியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா 100-150 ஃபைட்டர்ஸ், 150 ஃபைட்டர்ஸில் அட் அ டைமில் ஒரு 70 பீப்புள்ஸ், அதாவது half of people வந்து ஃப்ளை பண்ணுவாங்க. மீதி ஒரு 75 பேர் தான் கீழே இருப்பாங்க. இந்த 75 பேர் ஃப்ளை பண்ணுற ஒரு சீக்வன்ஸ். 75 பேரும் ஃப்ளை பண்ணணும்னா ஒரு 10 feet அந்த மாதிரி 10 feet 15 feet இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 75 பேருக்கு ரோப்பு போடணும். 75 பேருக்கு ரோப் போட்டு நம்ம ரோப் புல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை புல் பண்ணுறதுங்கிறது எப்படியும் பார்த்தாலும் 5 பேர் புல் பண்ணணும். மினிமம் 4 to 5 people. ஏன்னா வெயிட்டை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு ஆளுக்கு 5 பேர் வச்சோன்னா எங்கேயோ போயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அது மாஸ்டர் வந்து டெக்னிக்கலாக பிளான் பண்ணது என்னென்னா, ஒரு லாரியில் மொத்த ரோப்பையும் புல் பண்ணி டைட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஸ்டேடியத்துக்குள்ளே இருந்து வெளியே ஒரு லாரியில் கட்டி லாரியிலேருந்து புல் பண்ணால் போகும். ஏன்னா மற்ற வண்டியெலாம் இழுக்கவே முடியாது, 75 பேருங்கிறது இழுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சு. ஸோ அப்போ அந்த லாரி டிரைவருக்கு வந்து ஸ்டன்ட்ஸ் பற்றி அவர் பெரிய விஷயமா தெரியலை, நாலேஜ். அவர் நம்ம ரெடி ரோல் கேமரா அப்படிங்கும்போது இழுத்துட்டார். அந்த டைமிங் ஜஸ்ட் மிஸ் ஆனதுனால பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பெரிய ஆக்சிடென்ட் என்னன்னா, ஜஸ்ட் யாருமே ரெடி இல்லை, அவன் இழுத்துட்டாங்க, ரோப்பை புல் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று தட்டார்னு போய், ஏன்னா இழுக்க மார்க்கிங்கில் இழுக்காம ஒரு ஏன்னா நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஒரு 10 feet இழுத்தா தான் இது மேலே அடிக்காமல் இருக்கும். அவன் இழுத்தது 15 feet இழுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து போய் எல்லாருமே அந்த வாலில் போய் ஸ்ட்ரெயிட் காங்கிரீட் வால் அடித்து உடச்சி மேலே ஃபேன்லாம் உடஞ்சி நொறுங்கி தொங்கிடுச்சு. அடித்து தமான்னு அவன் அறுத்து கீழே விழுந்து. ஏன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு 10 feet இழுக்க வேண்டியது 15 feet, அதுவும் ஏர்லியர் ஸ்பீட் டைமிங்கில் ஏர்லியராக இழுத்தது. நம்ம ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இழுத்ததுனால இந்த 10 feet வால் இருக்குது, அவன் 15 feet இழுத்துருக்கான். ஸோ வாலை உடச்சிக்கிட்டு போகிற லெவலுக்கு ஒரு ஸ்பீடில் போய் அடித்து அது ரோப்பெல்லாம் கட்டாய் கீழே விழுந்தாங்க பசங்க. ஸோ இப்போ நான் டூப் போட்டிருந்தேன். அப்போ மேலே இருக்கும்போது நான் அந்த சதா மேம் அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னே அந்த பொண்ணு கத்திக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஒரிஜினலாக கத்துற மாதிரி கத்துறாங்க. நான் நினைக்கிறேன், ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்னு. நான் திரும்பி பார்த்தா அப்படியே ரத்த கலரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 23 பேர்னு நினைக்கிறேன் அந்த டைம். எனக்கு எக்ஸாக்டாக மறந்து போச்சு. 23 பேர், 20+ கண்டிப்பாக தெரியும். 23 பேரும் ஒருத்தருக்கு ஃபிட்ஸு, ஒருத்தர் வந்து அடித்து ஏன் மேலே விழுந்து கிடக்கு, என் பக்கத்தில் விழுந்து கிடக்கிற 2 காலில் இருந்து ரத்தம் பீரிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அவர் ரத்தத்தை மூடிக்கிட்டு, செல்வம் என்ன தூக்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இருந்தால் ஹோல்ட் பண்ணிக்கோ. ஏன்னா நிறைய பேர் அன்கான்சியஸ் லெவலில் கிடக்குறாங்க. 2 பேருக்கு ஃபிட்ஸ் வந்துருக்குது, ஒருத்தன் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறான். ஏன்னா அடி பயங்கரமான அடி. பார்த்தா ஒரு பெரிய ரணகலம். நான் அப்புறம் அங்கேருந்து குதிச்சு ஓடி போய் எல்லாருக்கும் ரோப்பை கழட்டி, ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கிற அவரெல்லாம் கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, அந்த இடமே பார்த்திங்கன்னா, நான் அப்போது வந்து கொஞ்ச நேரத்தில் நினச்சது பார்த்திங்கன்னா ஒரு வார் ஃபீல்டு மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்கும்போது. ஒரே ரத்தங்கள், எங்கே பார்த்தாலும் ரத்தங்கள், கூட்டம் எல்லாம் செதறி எல்லாருமே ஓடி பயந்து அழுது, ஒரு 16 பேர் ரொம்ப சீரியஸ் ஆகி, ஒரு பையன் வந்து ஆல்மோஸ்ட், ஏன்னா ஐ ப்ளீடிங்லாம் வந்து நான் தான் தூக்கிட்டு போய் மாஸ்டர் தான் காரில் எடுத்துகிட்டு போய், ஸோ எல்லாருமே அலர்ட்டாக இருந்தும் தூக்கிட்டு போயிட்டு எல்லாருமே சேஃப், காட் கிரேஸ், எல்லாருமே சேஃப். ஒரு தெரியாத ஆள் பண்ண விஷயத்தினால இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. டைரக்டர் சார்லாம் பயங்கரமாக அழுதுட்டார், சங்கர் சார். நான் தான் சொல்லுவேன், சங்கர் சார் வந்து பெரிய பிரம்மாண்ட டைரக்டர், என்ன வேணாலும் கொடுப்பார். அது பட் அந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கேவி கதறி அழுதார், ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிவிட்டு, அந்த பையன் எந்திரிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். அந்த பையன், ஏன்னா ஒரு பையன் தான் ரொம்ப அன்கான்ஷியஸ், தலையில் அடிப்பட்டு ஐலாம் ப்ளீடிங்க. பட் அடுத்த நாள் அந்த பையன் எந்திரிச்சிட்டான். லக்கிலி யாருக்குமே எதுவுமே ஆகலை, எல்லாருக்குமே மைனர் தான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்தாச்சு.